ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தானே. இன்னைக்கும் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து கேரளா ஸ்பெஷல் பார்த்துன்னு வரோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புட்டு கடலைக்கறி எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா கடலைக்கறி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ முதல்ல வந்து புட்டு கடலைக்கறிக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. புட்டு கடலைக்கறி செய்ய தேவையான பொருட்கள்: புட்டு மாவு 1 கப், வேக வைத்த கருப்பு கொண்ட கடலை 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, மிளகு 1/4 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, வரமிளகாய் 1, கடுகு 1 டீஸ்பூன், கிராம்பு 2 நம்பர், பட்டை 1/2 இன்ச், தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 1/2 கப், உப்பு தேவையான அளவு. புட்டு கடலைக்கறி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து புட்டு மாவை ரெடி பண்ணி வச்சுருவோம் நாம. அதுக்கப்புறமா நம்ம கடலைக்கறி பண்ணலாம். புட்டு மாவு நீங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடிமேடாகவும் கிடைக்குது. உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். வீட்லேனா அரிசியை வாங்கிட்டு நீங்கள் நல்ல ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வறுத்து வச்சுக்கணும். வறுத்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம நினச்சப்ப புட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் ரெடிமேடாக கிடைக்குது, அந்த மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ 1 கப்பு புட்டு மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு நைஸ் ரவை பதத்துக்கு இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் 1 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் ஊறணும், ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி ஓரமாக வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கடலைக்கறி தான் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். ஒரு சில பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோம்பு சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி சோம்பெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. சோம்பு, மிளகு, தேங்காய் அதை மட்டும் நல்லா வறுத்துட்டு அதுலேயே மஞ்சள் பொடி, வரமிளகா பொடி, தனியா பொடிலாம் போட்டு அரைச்சி வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி செய்வாங்க. நான் அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. நான் வெங்காயம்லாம் வதக்கி அரைச்சி தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம். நான் சொல்கிற மாதிரி பண்ணும்போது இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ரசிக்க ருசிக்க ஷோவோட இதுவே வந்து கான்செப்டே வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு. ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம். பட் இந்த எனக்கு மசாலாவில் ரொம்ப ஏலக்காய் போடுறது எனக்கு பிடிக்காது, அதனால நான் சேர்க்கலை. பட் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சின்ன பீஸ் பட்டை. அப்புறம் மிளகு பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து மிளகு சேர்க்குறேன் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு. இது கூடவே சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பண்ணுறதுல எல்லாத்துக்குமே ஆப்ஷனல் இருக்குங்க. என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிடலாம் நாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று சேர்க்குறேன். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கணும். இப்போ இது கூடவே வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காவாவது இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயெலாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக அப்படியே அந்த எண்ணெயில் பெரட்டினா போதும். இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம மிளகு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா பொடியும் சேர்த்துடலாம். தனியா பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கடலைக்கறிக்கு வறுத்ததை அரைச்சாச்சு. ஸோ அந்த பேஸ்ட் ரெடியாக இருக்குது. அதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நம்ம வந்து புட்டுக்கு மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இது எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், தெரியுதா? நம்ம ஈரமாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, புட்டு குழாயில் போட்டு இந்த பக்கம் வந்து குக்கரில் தண்ணி விட்டுருக்கு, அது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம வந்து ரெடி பண்ணி அதை வச்சுருவோம். புட்டு வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் கடலைக்கறி டக்குன்னு ரெடி ஆகிடும் நமக்கு. இந்த புட்டு குழாயில் தான் நம்ம பண்ண போகிறோம். அடைச்சி வைக்காதீங்க, அப்புறம் வந்து வேகாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மாவு
நல்லா லூஸாக போடுங்க. அதே மாதிரி தேங்காயும் சேர்த்துக்கலாம். மூடிடுவோம். பாருங்க, குக்கரில் தண்ணி விட்டுருந்தோம், நல்லா கொதிச்சு ஆவி வருது. இப்போ வந்து வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கடலைக்கறியை ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கடலைக்கறிக்கு வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் ரொம்ப சிம்பிள். இந்த அரைச்சதை இதில் சேர்த்துருங்க. பேனில் தேவையான அளவு தண்ணியை விட்டுருங்க. இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை, ஸோ அதனால் இப்போ உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி வந்து கருப்பு கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ பார்த்து உப்பு போட்டுக்கிறேன். கருப்பு கொண்டக்கடலை வேகிறதுக்கு கொஞ்சம் நாழி ஆகும். நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் அதை வேக வைக்கும்போது நல்லா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பிடிச்சிரும் இல்லையா. நீங்கள் வந்து வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். சுண்டலாகவும் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், கிரேவியாக பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ தேவையான உப்பை போட்டுடலாம். இந்த அரைச்சது ஒரே ஒரு கொதி வந்தவுடனே நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம். புட்டுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆப்பம் இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி அது கூட தொட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தான் நல்ல ஒரு கொதி வருதா. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து வேக வச்ச கடலையை சேர்த்துட்டோமா, இது சேர்ந்து நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்ட போகிறோம். அவ்வளோதான். தாளித்து கொட்டிட்டோம்னா நம்மளுடைய கடலைக்கறி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், கடலைக்கறி நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ இறக்கிடலாம். பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை, அவ்வளோதான். கடலைக்கறி ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் வந்து புட்டு ரெடியாக இருக்குது, நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். நம்மளுடைய புட்டு ரெடி ஆகிடுது. கடலைக்கறியும் பிளேட்டிங் பண்ணிடுவோம். புட்டு கடலைக்கறி செய்முறை. புட்டு மாவு வந்து 1 கப் எடுத்துகிட்டு 1 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு புட்டு குழாயில் தேங்காயும் புட்டு மாவுமா சேர்த்து போட்டு மூடி வச்சு குக்கரில் வச்சு நல்ல ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய புட்டு ரெடி ஆகிடும். இந்த பக்கம் கடலைக்கறிக்கு வந்து கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு கிராம்பு, பட்டை, கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, தேங்காயும் சேர்த்து மிளகா பொடி, தனியா பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் கடாயில் நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த கடலையும் சேர்த்து நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா இறக்கும்போது தேங்காய் எண்ணெயில் கடுகு, மிளகா, கருவேப்பிலை தாளித்து அதில் போட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய கடலைக்கறி ரெடி.
கேரளா ஸ்பெஷல் புட்டு கடலைக்கறி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல கடலைக்கறி அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி புட்டுக்கு மட்டும் கிடையாது, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்படி ஒன்றுமே இல்லைன்னா நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.